ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். இது ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன். நீங்க ரெகுலரா பார்க்குற ட்ரெடிஷ்னல் ராசி பலன் இல்லை, இது சீக்ரெட் அஸ்ட்ராலஜி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கா இல்லைன்னா நவ கிரகங்களோட கையில இருக்கா? ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை நம்ம கையில இருக்கு, நவகிரகங்கள் கையில ஒன்றும் இல்லை, நாலாவது கோலாவது, அவன் வாழ்க்கை அவன் கையில இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் தனியா இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே அந்த கிரகங்களோட வேலை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் அந்த கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. அதனால நம்ம நவகிரகங்கள் எல்லாம் பிரீத்தி பண்ணினோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும், நம்ம லைஃப்ல நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கும். ஸோ நவகிரகங்கள் தாங்க, விதி தாங்க எல்லாமே. அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ, ஜாதகம் என்ன சொல்லுதோ அதாங்க எல்லாமே அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டுமே உண்மைன்றேன். அதாவது பெரியவங்க விதியை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன அதே பெரியவங்க தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதம் உங்க ராசிக்கான கிரக பலன்கள் எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த விதியை உங்க மதியால நீங்க எப்படி வெல்லலாம், அதை பற்றி எல்லாம் தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதமும் வரும் பலன்களை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு மெதுவாக எப்படி நம்முடைய விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அந்த நுட்பமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாங்க உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நவ கிரகங்களுடைய தாக்கம் இருந்தாலும் குறிப்பாக 3 கிரகங்கள் அதிகமான தாக்கத்தை கொண்டுள்ளது. ஒன்று ராகு, உங்க ராசியிலேயே இருக்காரு. அடுத்து சனி 2ஆம் வீட்டுல, அதுக்கப்புறம் குரு 6ஆம் வீட்டுல. ஸோ இந்த ராகு, சனி, குரு இந்த 3 கிரகங்களும் தான் இந்த மாதம் உங்களுடைய மென்டல் கிளைமேட்டை கொஞ்சம் டாமினேட் பண்ண போறாங்க. ஸோ நான் சொன்னது போல ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு பாசிட்டிவான சிக்னலையும் கொடுக்கும், நெகட்டிவான சிக்னலையும் கொடுக்கும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் ராகு உங்களுக்கு எந்த மாதிரியான பாசிட்டிவான சிக்னல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னடா இது வாழ்க்கை இவ்வளோதானா, கொஞ்சம் பெருசா மாற்றணும்டா, லைஃப்ல எது பெருசா சாதிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோணும். ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு நல்ல பொசிஷன் ட்ரை பண்ணலாமே, பெருசா ஏதாவது ட்ரை பண்ணலாமேன்னு தோணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புதுசாக ஏதாவது பண்ணணும்னு தோணும். உங்களோட இன்கம்மை பார்த்து ஒரே சோர்ஸை டிபெண்ட் பண்ணாமல் இன்னொரு இன்கம் சோர்ஸ் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏதாவது ஒரு சைடு ஹசில் கிரியேட் பண்ணணும், 4 பக்கமும் இருந்து வருமானம் வர மாதிரி செட் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான்லாம் படித்தேன்னா என்னால் இன்னும் நிறைய மார்க் எடுக்க முடியும் தெரியுமா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. நான் நினைச்சதை விட இன்னும் பெட்டர் ரிசல்ட் என்னால் எடுக்க முடியுமே அப்படின்னு உங்களுக்கே தோணும். மொத்தத்தில் ராகு உங்களுக்கு எந்த மாதிரியான எண்ணங்களை கொடுப்பாருன்னா, இப்போ இருக்கிற இந்த கரண்ட் ரியாலிட்டி இது எனக்கு பத்தாதுடா, கொஞ்சம் சீக்கிரமா லைஃப்பை மாற்றணும்டா, சீக்கிரம் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக ராகு உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். ஸோ இதுதான் ராகுனுடைய பாசிட்டிவ் சைட். நல்ல விஷயம் தானே, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோன்னு உங்களுக்குள்ள ஒரு எத்தனிப்பு வருது. ஸோ அதெல்லாமே பாசிட்டிவான சைட். பட் அதே ராகுவினுடைய நெகட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணும். இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி ஒருத்தரோட காரு, ஒருத்தரோட வீடு, ஒருத்தரோட ஃபாரின் ட்ரிப்பு, இன்னொருத்தரோட சக்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை இங்கேயே இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இப்போ இருக்கிற ஜாப் பிடிக்காது, இப்போ இருக்கிற இன்கம் பிடிக்காது, உங்களுக்கு உங்கள் உடம்பையே பிடிக்காது, உடம்பெல்லாம் வேற மாதிரி இருக்கணும், ஆனால் இந்த உடம்பு பாரு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு உங்கள் உடம்பு மேலேயே உங்களுக்கு ஒரு கோவம் வரும். உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிடிக்காது, உங்கள் லைஃபே உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஆனால் அப்போ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்ல, ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. ஃபோனை எடுத்துட்டு மறுபடியும் அப்படியே ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, மறுபடியும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் படுத்து தூங்கிடுவீங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு என் லைஃப் என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு புலம்ப ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே ராகுனுடைய நெகட்டிவ் சைடு. வளரணும்டா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுண்டான்னு யோசிச்ச நீங்க அதை பத்தி யோசிக்காம, உங்களோட குரோத்தை பத்தி யோசிக்காம, என்னடா அவன் எங்கேயோ போயிட்டு இதானடா என் வாழ்க்கை, என்னடா இது பாட போங்கடா அப்படின்ற மாதிரி குழம்பி சொனங்கி படுத்துக்குவீங்க. இது ராகுனுடைய நெகட்டிவ் சைடு. ஸோ அடுத்து சனி பகவான். சனி உங்களுக்கு கொடுக்க போற அந்த பாசிட்டிவான சிக்னல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாதுடா,
சம்பாதிக்கிற பணம் கையில நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம என்னத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு உங்க செலவு எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனு, தேவையில்லாத அமேசான் ஷாப்பிங்கு இது எல்லாத்தையும் பண்ண வேண்டாம்னு உங்களுக்கு தோணும். கிரெடிட் கார்டு பில்லை பார்த்துட்டு அடுத்த மாதம் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு தோணும். உங்களோட இன்கம் அதிகமானாலும் உடனே லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணாமல் சேவிங்ஸ் பண்ணணும்னு தோணும். ஃபேமிலியில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டுக்கு பதிலாக இப்போ இதை பேசி என்ன ஆக போகுது, பேசாமல் இருக்கிறதே பெட்ரு அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் வரும். யாராவது உங்களை ட்ரிகர் பண்ணா கூட உடனே பதில் சொல்லாம நம்ம என்ன சொல்லணுன்ற வார்த்தையை சூஸ் பண்ணி பேசணும்னு தோணும். இது எல்லாமே சனியினுடைய பாசிட்டிவான சைடு. அதாவது டக்குன்னு எதையும் பண்ணாம யோசிச்சு நிதானமா டிசிப்ளினா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெடியா இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக செவ்வாய் பகவான் உங்களுக்குள்ள இருந்து வர செய்வார். ஆனா அதே சனியினுடைய நெகட்டிவ் சைடை பார்த்தோம்னா உங்க பேங்க் பேலன்ஸை பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது, என்னடா இது இவ்வளோ கம்மியா இருக்கேன்னு தோணும். இன்கம் வந்தா கூட இது எவ்வளோ நாளைக்கு தான் தாங்கும், இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு வரும். ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு செலவு வந்துச்சுன்னா கூட அவ்வளோதான். நான் நினைக்கிறேன் ஃபினான்ஷியலாக ஏதோ மாட்டிக்க போகிறேன் போல இருக்கு, தேவையில்லாத செலவெல்லாம் வருது, எங்கேயோ இதுலேயே போய் மாட்டிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் படபடப்பெல்லாம் வரும். ஃபேமிலியில் ஒரு சின்ன விஷயத்து கூட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்க தோணும். அந்த சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளேயே வச்சு அதைவே திரும்ப திரும்ப யோசிக்க தோணும். அப்புறம் ஒரு நாள் சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து பேச தோணும். காசு வந்தாலும் பயம் வரும், காசு செலவானாலும் பயம் வரும், எதிர்காலம் என்ன ஆகுமோன்ற அந்த கேள்வி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே சனியினுடைய லோவர் எக்ஸ்பிரஷன். ஸோ குறிப்பாக பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கும் பொழுது அது உங்களை ரொம்பவே பயம்புறுத்த ஆரம்பிக்கும். இந்த மாதமெல்லாம் பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற நெகட்டிவ் வைப்ஸ். அடுத்து குரு பகவான். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒன்றுனா சரி பண்ணலான்னு தோணும். ஒர்க்லோடு அதிகமாக இருந்ததுன்னா ஷெட்யூல் போட்டு ஒன்றா முடிக்கலான்னு தோணும். பெண்டிங் ஒர்க்கில் இருந்தால் அதை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணலான்னு தோணும். கடன் இருந்தால் இதுக்கு ஒரு ரீபேமெண்ட் பிளானை போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி கடனை அடைக்கலான்னு தோணும். உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா உங்களுடைய சாப்பாடு, தூக்கம், ஒரு எக்ஸசைஸ் இதிலெல்லாம் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும்னு தோணும். ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு காம்படிஷன் வந்தால் கூட அடுத்தவனை கீழே இழுக்கணும்னு இல்லாமல் உங்களோட ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கலான்ற மாதிரி உங்களுடைய மனசு கொஞ்சம் ப்ராடாக யோசிக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே குரு பகவானுடைய ஹையர் வெர்ஷன். அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஒரு விக்டிம் ஆகாமல் அதுக்கு சொல்யூஷன் என்னன்ற மாதிரி சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி சிந்தனைகளுக்கு டைம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே குரு பகவானுடைய பாசிட்டிவ் சைடு. பட் அதே குரு பகவான் தன்னுடைய நெகட்டிவ் சைடையும் உங்களுக்கு காமிப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமாக தெரிய ஆரம்பிக்கும். காலையில் எழுந்ததும் வாட்ஸ்அப்பு, மெயிலு, ஆஃபீஸ் ப்ராப்ளம், இஎம்ஐ, பில்லு, உடம்பு ஆரோக்கியம், குடும்பம், பெண்டிங் ஒர்க்கு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நினச்சிக்கிட்டு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோன்னு தோணும். வேலை அதிகமாச்சா பிரேக் எடுக்காமல் வேலை பண்ணுறதுக்கு தோணும். ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சால் அடுத்த ப்ராஜெக்ட், அது முடிஞ்சால் அடுத்த வேலை. சண்டே கூட எனக்கு லேப்டாப் ஓப்பன் பண்ணி வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னால் கூட இந்த இன்னும் கொஞ்சம் நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ரெஸ்ட் எடுக்காமல் நீங்களே ஓடுவீங்க. ஆனால் அந்த மாதிரி ஓடுறது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதையும் மீறி வேணும்னே செய்வீங்க. அது ஏன்னே தெரியாது. இது எல்லாமே லோவர் எக்ஸ்பிரஷன். அதாவது முன்னேறுவதற்காக வேலை செய்யணுன்றதை மறந்து வேலைக்குள்ளேயே உங்களை தொலைச்சிருவீங்க. அந்த மாதிரி குரு பகவான் உங்களை மதியிழக்க செய்வார் நெகட்டிவ் சைடில். ஸோ இது வந்து குருவனுடைய நெகட்டிவ் சைடு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பாசிட்டிவான சிக்னலாக பார்த்தோம்னா ராகு வந்து கமான் நெக்ஸ்ட் லெவலுக்கு பிளான் பண்ணடான்னு யோசிப்பாரு. சனி வந்து டிசிப்ளினா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லுவார், டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லுவார். குரு பகவான் வந்து ப்ராடாக அதுக்கு யோசிப்பார். இந்த மாதிரி மற்ற கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை அப்படியே கொஞ்சம் பாசிட்டிவாக நகர்த்துறதுக்கு எல்லா சிக்னலையும் கொடுக்கும். இது பாசிட்டிவ் சைடு. அதே நெகட்டிவ் சைடில் அதே ராகு பகவான் உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு ஒரு விரக்தியை கொடுப்பாரு. ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, குறுக்கு வழி இருக்கான்னு தேட வைப்பாரு. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையே இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரு 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 நிதானமின்மை, ஒரு என்ன சொல்றது, ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கை இல்லாத தோணும், இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பாரு. குரு பகவான் வந்து உங்களை எதையுமே பெருசாக யோசிக்க விடாம அதோட நெகட்டிவ் சைடே அதிகமாக யோசிக்க வைப்பாரு.
கூடவே புதனும் சூரியனும் இருப்பதாலே ஒரு விஷயத்த பத்தி யோசிப்பீங்க 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 யோசிச்சுக்கினே இருப்பீங்க. இதெல்லாம் நெகட்டிவ் சைடு. உங்களை அப்படியே இன்னும் இன்னும் உங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்து உங்களை டல்லாக்கி இந்த மாசம் எந்த வேலையும் செய்ய விடாம அப்படியே உட்கார வச்சிடும். திரும்பி பார்த்தா ஆகஸ்ட் மாசம் போயிடுச்சு. அதுவே பாசிட்டிவ் சிக்னல்ல இந்த கிரகங்கள் கொடுக்குற அந்த விஷயங்களை பயன்படுத்தி நீங்க களத்துல இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா செப்டம்பர் மாசம் பிறக்கும் பொழுது நீங்க அடுத்த லெவல்ல போய் நிப்பீங்க. ஸோ அடுத்த மாதம் சில கிரக பயிற்சியெல்லாம் நடக்கும். சூரியன் இடம் பெயர்வார், புதன் இடம் பெயர்வார், செவ்வாய் இடம் பெயர்வாங்க. அப்போ அடுத்த மாதம் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லெவல் போடுவதற்கான அதற்கான சிக்னலும் அதற்கான மனநிலையும் உத்வேகமெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க. நெகட்டிவான சிக்னலுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா சுணங்கி போய் உட்காந்துருவீங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நன்றாக தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த மாதம் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் கொடுக்கும் அருமையான பாசிட்டிவான சிக்னல் எல்லாம் பயன்படுத்தி உடனே களத்தில் இறங்குங்க. வாழ்க்கையில் மாற்றம் உடனே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நான் மீண்டும் உங்களை அடுத்த மாத ராசி பலனில் வந்து சந்திக்கின்றேன். பாய்.